இன்றைக்கி நம்ம 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு பேனில் 2 கப் சர்க்கரை சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும், கம்பி பதம் தேவையில்லை. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கட்டிப்படாமல் இது போல் கிண்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கப் எந்த கப் எடுத்தோமோ அதில் நெய் உருக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது 4 பாதாமும் 4 முந்திரியும் பொடிச்சு சேர்த்துருக்கோம். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா திரண்டு வர அளவுக்கு இது பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவைன்னு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பரான சுவையான பெங்களூர் அல்வா ரெடி. நீங்களும் இது போல் உங்கள் கிட்ஸுக்கு செய்து கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.